கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஒரு மாலை வேளையும் கூட நம்முடைய தேவன் கிருபையாக நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி அவருடைய மகத்துவமான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு அவர் பாராட்டின கிருபைக்காக முதலாவது நம்முடைய தேவனுக்கு நம் ஆண்டவர் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலும் கூட நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக நாம் பார்க்க இருக்கிற பாடத்தின் தலைப்பு அலமோத். அலமோத் என்கிற தலைப்பிலே சற்று நேரம் நாம் தேவனுடைய சத்தியத்தை நாம் தியானிக்கலாம். இந்த பாடத்துக்கு ஆதாரமாக வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 8 வசனம். ஏசாயா 1 அதிகாரம் 8 வசனம். ஏசாயா 1 அதிகாரம் 8 வசனம். சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் போடப்பட்ட ஒரு பட்டணம் மீந்திருக்கிறாள். பாருங்க, சீயோன் குமாரத்தி ஒரு முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போல மீந்திருக்கிறாள் அப்படின்னு ஒரு வசனம். இதை நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா நமக்கு தெரியும், இந்த சீயோன் குமாரத்தி மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களையும் குறிக்கும், ஆவிக்குரிய இஸ்ரேலராகிய நமக்கும் இது அடையாளப்படுத்தப்படும். அந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது பாருங்க, இந்த ஒரு பாடத்தை குறிச்சு பார்த்தோம்னா இது நம்ம ஒரு நிழல் பொருள் பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சிம்பிளான ஒரு நிழல் பொருள் பாடம். இதுல நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாருங்க, இப்ப நம்மளுடைய இந்த ஒரு புது சிருஷ்டி, இந்த ஒரு பூமியில வாழக்கூடிய வாழ்க்கையில நம்மளுடைய இலக்கு நமக்கு தெரியும், கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு நோக்கத்துல நம்ம ஓடிட்டு இருக்கோம். அப்படி ஓடும்போது நாம் இந்த ஓட்டத்தை ஓடக்கூடாதபடிக்கு நம்மை சுற்றி ஏதோ ஒரு முற்றுகை மாதிரி நம்மளை சுற்றி சூழ்ந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கிறோம். அப்ப என்ன, அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், சீயோன் குமாரத்தி ஒரு முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் மாதிரி மீந்திருக்கிறாங்க. அப்ப ஏதோ நம்மளை சுற்றி ஒரு முற்றுகை இருக்கான். அது என்ன, ஏன் போடப்பட்டிருக்கு, எதற்காக? இப்போ அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும். அதுல இருந்து தப்பிச்சாதான் நாம தொடர்ந்து இந்த ஓட்டத்துல நம்ம ஓட முடியும். அப்படின்னு அதுல இருந்து நம்ம எப்படி தப்புவது, இதை குறிச்சுதான் இன்றைய பாடத்துல நாம தியானிக்க இருக்கிறோம். சரி, இது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நம்ம ஒரு சங்கீதத்துக்குள்ள போக போறோம். பாருங்க, சங்கீதம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு சங்கீதத்துக்குள்ள நம்ம போய் பார்க்க போறோம். பொதுவா இந்த சங்கீதத்தை குறிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், இது அநேகரால எழுதப்பட்ட ஒரு தொகுப்பு தான் இந்த ஒரு சங்கீத புஸ்தகம். பாருங்க, இதனுடைய விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சோம்னா மோசையிலிருந்து ஆரம்பிச்சு இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ராஜாக்கள் காலமெல்லாம் முடிஞ்சு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போற காலம் வரைக்கும் இந்த சங்கீதங்கள் அங்க எழுதப்பட்டிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஒரு 500 நூற்றாண்டுகள் 500 ஆண்டுகள் இது எழுதப்பட்ட காலப்பகுதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 10 BC இருந்து 5 BC வரைக்கும் இது எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு. அப்போ இதுல கொஞ்சம் கவனிச்சோம்னா அநேக எழுத்தாளர்கள் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காங்க. மெஜாரிட்டி பார்த்தோம்னா நமக்கு தெரியும், தாவீது சாலமோன் காலத்துல அநேக சங்கீதங்கள் எழுதப்பட்டது. கோராகின் புத்திரர்கள், இன்னும் ஆசாபின் சங்கீதம், இதெல்லாமே நம்ம படிச்சிருப்போம். இதுல சில சங்கீதங்கள்ல கொஞ்சம் கவனிச்சோம்னா இந்த சங்கீதங்கள் எல்லாம் பாருங்க, அதனுடைய பாடப்பட்ட வாத்திய கருவிகளும் அதுல சில சங்கீதங்கள்ல அது குறிப்பிடப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா அந்த சங்கீதங்களுக்கு மேல ஒரு ஒரு பிராக்கெட் மாதிரி போட்டு அதுல சில குறிப்புகள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம கவனிக்கலாம். உதாரணத்துக்கு சோஷனீம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்பட்ட சங்கீதம், நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்பட்ட சங்கீதம், இந்த மாதிரி கித்தீத் என்னும் வாத்தியத்தில். ஸோ இந்த மாதிரி சில குறிப்புகள் அங்க ஒரு சில சங்கீதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கும். 69ஆம் சங்கீதம், 76ஆம் சங்கீதம், 81ஆம் சங்கீதம், இன்னும் அநேக சங்கீதங்கள் இந்த மாதிரி அது என்ன வாத்திய கருவிகளால் வாசிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கும். சரி, இதுல பர்டிகுலரா 46ஆம் சங்கீதத்தை நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா அங்க என்ன போட்டிருக்கும் அப்படின்னா பாருங்க, அலமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் அங்க மேல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அலமோத், அப்போ ஏதோ ஒரு அலமோத் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வாசிக்க
பட்ட ஒரு சங்கீதம் தான் இந்த ஒரு 46ஆம் சங்கீதம். இதை குறித்து தான் இன்றைய பாடத்துல நாம் தியானிக்க இருக்கிறோம். சரி, இப்ப அலமோத் அப்படின்னா அது ஒரு வாத்திய கருவியா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள வந்தோம்னா பாருங்க, இதனுடைய அந்த ஒரிஜினல் வார்த்தைகள் என்ன போட்டிருக்குன்னா எபிரேய வார்த்தை பாருங்க, H5961ல அந்த அலமோத் அப்படிங்கிற வார்த்தைக்குரிய அந்த பொருள் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி அங்க போடப்பட்டிருக்கும். அப்படின்னா பாருங்க, ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆர் ஃபீமேல் வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அலமோத் அப்படிங்கிற வார்த்தை. அதாவது மெய்டன்ஸ். அலமோத் அப்படின்னா அது என்ன அப்படின்னா பெண்கள், கன்னி பெண்கள். கன்னி பெண்கள் பாடின ஒரு பாட்டு தான் இந்த 46ஆம் சங்கீதம். நல்லா புரிஞ்சுக்கலாம். கன்னி பெண்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த பாட்டை பாடுறாங்க. அது என்ன ஏது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரி, அப்படி என்ன இருக்கு இந்த 46ஆம் சங்கீதத்துல? இந்த பெண்கள் என்ன பாடியிருக்காங்க, என்ன இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்க்கும்போது பாருங்க, அப்படியே நம்ம பாடத்துக்குள்ள சங்கீதத்துக்குள்ள நம்ம போயிடலாம், வாசிக்கலாம். 46ஆம் சங்கீதம் முதல் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பாருங்க, இந்த வசனம்லாம் நம்ம அநேக முறை படிச்சிருப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஒரு ஆறுதலான ஒரு வசனம் இந்த ஒரு வசனம். ஆனா இதனுடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் நம்ம உள்ள போய் நம்ம தியானிக்கும் போது பாருங்க, இந்த ஸ்திரீகள் பாடுறாங்க, இந்த பெண்கள் என்ன ஒரு அடிப்படையில பாடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆபத்து காலத்துல அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. கவனிக்கலாம், இந்த ஒரு ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல அவங்க மாட்டிட்டு இருக்கும்போது இப்ப பாருங்க, இப்பதான் பாடுறாங்க, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அப்படின்னா என்ன ஆபத்து, இந்த பெண்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் இந்த சங்கீதம் எழுதப்பட்ட ஒரு காலப்பகுதியை நாம் கவனிக்கலாம். இது எந்த காலப்பகுதியில எழுதப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, ராஜாக்கள், யூத ராஜாக்கள், அநேக ராஜாக்கள் அங்க வந்திருக்காங்க. இதுல அநேக ராஜாக்கள் தேவனுக்கு பிரியமா இருப்பாங்க, அநேக ராஜாக்கள் தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு ராஜா யாருன்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், எசேக்கியா ராஜா. இவர் காலத்தில் நடந்த சம்பவங்களை குறித்து நம்ம அநேக பாடங்களை நம்ம தியானிச்சிருப்போம். இப்போ இந்த எசேக்கியா ராஜாவுடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த 46ஆம் சங்கீதத்துல அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படின்னா அது என்ன அப்படிங்கறத குறித்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ராஜா எப்படிப்பட்டவர், இவர் காலத்துல என்ன ஒரு ஆபத்து அங்க நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். பாருங்க, இவர் ஒரு நல்ல தேவனுடைய பார்வைக்கு ஒரு அருமையான ஒரு ராஜாவா இருந்திருக்கார். அது மாத்திரம் இல்லாம பாருங்க, அடுத்த வசனத்திலேயே நம்ம வாசிச்சோம்னா அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல சர்டிபிகேட் தேவனுடைய பார்வையில வாங்கின ஒரு ஒரு அருமையான ஒரு ராஜா. பாருங்க, இவரு மாதிரி அந்த யூத ராஜாக்கள் ஒருத்தர் கூட தேவன் மேல நம்பிக்கை வைக்கல. எவ்வளவு பெரிய சர்டிபிகேட் பாருங்க, இந்த ராஜாக்கள் லிஸ்ட்லயே இவர் மாதிரி யாரும் வைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி ஒரு அருமையான ஒரு ராஜா. பாருங்க, இப்ப ஒரு ஒரு பிரச்சனை ஒண்ணு அங்க ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க, வாசிக்கலாம் அடுத்த வசனம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் ஆசிரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். பாருங்க, இவர் போற இடமெல்லாம் அங்க தேவன் இவர் கூட இருக்கார், இவர் போற விஷயங்கள் எல்லாம் அங்க அனுகூலமா நடக்குது. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா பாருங்க, இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பாருங்க, அந்த ஒரு காலகட்டத்துல அசீரிய ராஜ்யம் தான் அங்க ஒரு பெரிய ஒரு ஒரு வல்லமை மிகுந்த ஒரு ராஜ்யமா ஒரு சூப்பர் பவர்ல அங்க இருந்திருக்காங்க. அப்போ இவங்க ஒவ்வொரு பட்டணமும் அங்க பிடிக்கிறாங்க. பாருங்க, இந்த டைம்ல எல்லாரும் அவரை சேவிச்சுட்டு இருக்கும்போது பாருங்க, இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணிருக்காரு, அந்த அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். பாருங்க, இதை குறிச்சு நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி அங்க டீட்டெயிலா இந்த சம்பவத்தை குறிச்சு அங்க பதிவு பண்றார். பாருங்க, வாசிக்கலாம். இதை குறிச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, ஏசாயா 36ஆம் அதிகாரம் முதல் வசனம். எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகெரிப்
யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான். பாருங்க, இப்போ இவர் ஒவ்வொரு பட்டணமும் அங்க பிடிச்சிட்டு வர்றார். யூதாவில் இருக்கிற எல்லா பட்டணங்களையும் அங்க அசீரிய ராஜா சனகரிப் வந்து ஒவ்வொன்னா பிடிச்சிட்டே வர்றார். பிடிச்சிட்டு பாருங்க, இப்ப கடைசியா இப்போ இது ஒரு ஆபத்து காலம். அடுத்தது ஃபைனலா எங்க வந்துறாருன்னா எருசலேம் பட்டணம். இப்ப எருசலேம் பட்டணத்தை வந்து இவங்க சுற்றி வளைச்சு ஒரு பெரிய முற்றுகை ஒண்ணு போடுறாங்க. பாருங்க, ஒவ்வொரு பட்டணமா புடிச்சிட்டு இப்போ வராங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காலமா அந்த காலத்துல சரித்திரத்துல அங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கு. மிகப்பெரிய ஒரு ஆபத்து காலம். அப்போ இந்த ஒரு ஆபத்து காலத்தை குறிச்சுதான் அந்த பெண்கள் அங்க பாடுறாங்க. 46ஆம் சங்கீதத்துல, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து காலத்தை குறிச்சு அந்த ஸ்திரீகள், அந்த சகோதரிகள் அங்க பாட்டு பாடுறாங்க. பாருங்க, இவர் ஒவ்வொரு பட்டணமா புடிச்சிட்டு வரார். புடிச்சிட்டு வந்து இப்ப கடைசியா எங்க வந்துட்டார் அப்படின்னா எருசலேம் பட்டணத்துக்கு வந்துட்டாங்க. பாருங்க, மிகப்பெரிய ஒரு முற்றுகை. லட்சக்கணக்கான படைகள் அங்க எருசலேம் பட்டணத்தை அங்க சூழ்ந்துருச்சு. பாருங்க, உள்ள வந்து முற்றுகைன்னு நமக்கு தெரியும், அங்க ஃபுட்டுக்கு தண்ணிக்கு எல்லாம் பயங்கரமான பிரச்சனைகள் அங்க ஸ்டார்ட் ஆகும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு முற்றுகை. இப்போ பாருங்க, இந்த முற்றுகை யார் வந்து அங்க பண்றாங்க அப்படின்னா பாருங்க, இப்போ ராஜாவுடைய சார்பா ராஜாவுடைய ஒரு படை தளபதி சேனாதிபதி மாதிரி இருக்கிற அந்த ரப்சாக்கே அப்படிங்கிற ஒரு ஒரு மனுஷன் தான் வந்து இந்த மிகப்பெரிய ஒரு முற்றுகையை அங்க பண்றார். பாருங்க, இதை குறித்து நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 36ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பாருங்க, அப்பொழுது அசீரியா ராஜா லாகீஸில் இருந்து ரப்சாக்கேயை பெரிய சேனையோட எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவின் இடத்தில் அனுப்பினான். பாருங்க, இந்த ரப்சாக்கே வரார். வந்து அங்க என்ன நடக்குது அப்படின்னா பாருங்க, இப்போ இவர் ஒரு கீழே அந்த கோட்டை சுவருக்கு கீழே இவர் வந்து அங்க நிக்கிறார். கீழே வந்து நிக்கிறார். மேல ராஜாவுடைய சார்பா அங்க ஒரு சிலர் இருக்காங்க. பாருங்க, அந்த மதில் மேல இங்க ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சேனாதிபதி வந்து கீழே அந்த கோட்டை சுவருக்கு கிட்ட நின்று ரொம்ப கேவலமா அங்க ராஜாவை குறிச்சும் அந்த இஸ்ரேல் ஜனங்களை குறிச்சும் அப்படியே கேவலமா பேச ஆரம்பிக்கிறார். பாருங்க, ஏசாயா 36ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம இதை குறிச்சு நம்ம வாசிக்கலாம். பாருங்க, என்ன பேசுறாரு அப்படின்னா, ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், பாருங்க அப்படியே ஆரம்பிக்கிறார். மேல அந்த கூட்டை சுவருக்கு மேல அங்க ராஜாவுடைய சார்பா சில பிரதிநிதிகள் அங்க மேல இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம அங்க ஜனங்கள் எல்லாம் அங்க ஒரு பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா லட்சக்கணக்கான படைகள் வந்து சூழ்ந்து நிக்குது. அப்போ நிற்கும் போது இப்ப ஒரு பேச ஆரம்பிக்கிறார். நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ எதை நம்பிக்கிட்டு இருக்க? பாருங்க, அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய், அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டுருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பான். பாருங்க, நீ எகிப்துக்கு இது நம்பிட்டு இருக்கியா வரும்னு சொல்லிட்டு, அதை நம்பினீங்கன்னா அது வந்து எப்படியா இருந்தாலும் கை விட்டுரும் அப்படின்னு ஒரு புல்லு மாதிரி அதை பிடிச்சின்னா கையில நிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணமா சொல்றார். அப்படியே கேவலமா அடுத்தது அப்படியே பேச ஆரம்பிக்கிறார். பாருங்க, நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரிய ராஜாவாகிய ஆண்டவனோட சபதம் கூறு. பாருங்க, அடுத்த வசனத்துல அப்படியே ஒரு மாதிரி கேவலமா பேச ஆரம்பிக்கிறார். சரமாரியா அவர் திட்டி அவமானப்படுத்தி அந்த இஸ்ரேல் ஜனங்களையும் ராஜாவையும் குறித்து அங்க பேசும்போது பாருங்க, இப்ப எசேக்கியா ராஜாவோட சார்பா பேசுறதுக்கு அங்க ஒரு சிலர் வந்திருக்காங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஆச்சரியமான ஒரு விஷயம். பாருங்க, ஒரு அந்த பயத்துல அவமானத்துல கூனி குறுகி அவங்க என்ன சொல்றாங்களாம் பாருங்க, வாசிக்கலாம். ஏசாயா 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது எலியாக்கீமும் செப்னாவும் யோவாக்கும் ரப்சாக்கேயை பார்த்து, உம்முடைய அடியரோடு சீரியா பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். பாருங்க, எங்களுக்கு உங்க லாங்குவேஜ் தெரியும், நீங்க தயவு செஞ்சு அந்த லாங்குவேஜ்ல பேசுங்க, சீரிய பாஷையிலேயே பேசுங்க. நீங்க வந்து ஜனங்களுக்கு புரியற மாதிரி யூத பாஷை நீங்க பேச வேண்டாம், ரொம்ப அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கெஞ்சுறாங்க. ஆனாலும் அந்த ரப்சாக்கே கேட்கல. பாருங்க, 15ஆம் வசனத்துல
இப்போ என்ன பண்றாருன்னா பாருங்க, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி ராஜா சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜனங்களை பார்த்தும் அப்படியே கேவலமா அங்க பேசுறார். பாருங்க, ரொம்ப அவமானமான ஒரு ஒரு சூழ்நிலையில இப்ப இந்த ஜனங்கள் மேல இருந்து எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க? இது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. பாருங்க, அடுத்த வசனம் ஏசாயா 36ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்களோ அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். பாருங்க, அவங்க ஒரு வார்த்தையும் பேசாம அமைதியா மௌனமா இருந்திருக்காங்க. சரி, இப்போ கொஞ்சம் கவனிக்கலாம். இந்த அப்போ பாருங்க, அவங்க ரொம்ப ஒரு பயத்துல ஒரு அமைதியா இருந்திருக்காங்க. ராஜா எதுவுமே ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதை நிமித்தம் அப்படியே கீழ்ப்படிஞ்சு மௌனமா இருந்திருக்காங்க. இப்போ இந்த நியூஸ் அங்க எசேக்கியா ராஜாவுக்கு போகுது, இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு போகும்போது பாருங்க, எசேக்கியா ராஜா என்ன பண்றாராம், அவர் வந்து இந்த வஸ்திரத்தை எல்லாம் கிழிக்கிறார். அவருடைய வஸ்திரத்தை கிழிச்சிட்டு நேரா எங்க போறாராம் பாருங்க, வாசிக்கலாம். ஏசாயா 37ஆம் அதிகாரம் முதல் வசனம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்துக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பாருங்க, அவர் இந்த நியூஸை கேட்டோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, தன்னுடைய வஸ்திரங்களை கிழிக்கிறார். கிழிச்சிட்டு ரட்டு உடுத்து கொண்டு நேரா கர்த்தருடைய ஆலயத்துக்கு அங்க போறார். பாருங்க, ஆலயத்துல போய் நேரா தேவன்ட்ட அங்க கம்ப்ளீட்டா அங்க சரண்டர் ஆகிறார். சரண்டர் ஆயிட்டு பாருங்க, அவர் கதறார் ஆலயத்துல. அது மாத்திரம் இல்லாம இப்ப தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட ஆட்களை அங்க அனுப்புறார். பாருங்க, ஏசாயா 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியின் இடத்திற்கு ரட்டு உடுத்தினவர்களாக அனுப்பினான். எதுக்கு அனுப்புறார்? தேவனுடைய சித்தம் அங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இவர் அங்க அனுப்புறார். பாருங்க, இப்போ இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி அங்க தேவன்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இப்போ என்ன தேவன் அங்க சொல்றாராம் பாருங்க, ஏசாயா 37ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகெரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே. பாருங்க, என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த இங்க சொல்றார். பாருங்க, அடுத்த வசனம் ஏசாயா 37ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சீயோன் குமார்த்தியாகிய கன்னிய ஸ்திரீ உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துழுக்குகிறாள். பாருங்க, இப்ப அங்க பாருங்க, தேவன் என்ன சொல்றாராம், சீயோன் குமாரத்தியாகிய கன்னியா ஸ்திரீ உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள், எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே உன் தலையை துளுக்குகிறாள் அப்படின்னு ஒரு விஷயத்த அங்க சொல்றார். பாருங்க, கவனிக்கலாம். இப்போ இதை குறிச்சு இங்க யார் பாடிட்டு இருக்கிறது சங்கீதத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க கன்னி பெண்கள் பாடிட்டு இருக்காங்க இந்த ஒரு 46ஆம் சங்கீதத்தை. இப்போ ஏசாயா இங்க ஒரு ஒரு ஹிண்ட் அங்க கொடுக்குறாரு. பாருங்க, தேவன் அங்க சொல்றார், அவனை குறித்து கர்த்தர் சொல்கிற வசனமாவது, சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு விஷயத்த அங்க சொல்றார். பாருங்க, சொல்லிட்டு இப்போ இப்போ தேவன் பாருங்க அசீரியா ராஜாவை குறிச்சு அங்க பேசுறார். 23ஆம் வசனத்துல பாருங்க, யாரை நிந்தித்து தூஷித்தாய், யாருக்கு விரோதமாக உன் சத்தத்தை உயர்த்தினாய், நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையா ஏறெடுத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவன் அங்க சொல்றார். சொல்லிட்டு பாருங்க, 25ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிக்கலாம். ஏசாயா 37ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன், என் உள்ளங்காலினால் அரணிப்பான இடங்களின் அகலிகளை எல்லாம் வளரவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய். பாருங்க, இப்ப அசீரிய ராஜாவை குறிச்சாங்க சொல்லி, நீ இதெல்லாம் பண்ண நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அடுத்த வசனத்துல இதையெல்லாம் நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ.
பாருங்க, இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகளாக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அங்க தேவன் சொல்றார். பாருங்க, இது எல்லாமே தேவனுடைய அங்க திட்டம் தான். நமக்கு தெரியும் தேவனுடைய அனுமதி இல்லாம இங்க இந்த உலகத்துல எதுவுமே அங்க நடக்க போறது இல்லை. அப்ப இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு உனக்கு தெரியாம நீ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க தேவன் அங்க என்ன சொல்றாராம், ஏசாயா 37:29 பாருங்க, வாசிக்கலாம். ஏசாயா 37:29 நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினாலே நான் என் துரட்டை உன் முகத்திலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேனே. பாருங்க, அடுத்து என்ன நடக்கும் நாங்க தேவன் சொல்றாரு, நீ வந்த வழி என்னை திரும்பி போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு அடையாளம் அங்க ஒண்ணு சொல்றார். பாருங்க, இந்த இந்த ஒரு பெரிய பிரச்சனையில எசேக்கியா ராஜா அங்க சில ஜனங்கள் எல்லாம் ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அப்போ பாருங்க, இந்த ஒரு சம்பவத்துக்கு தேவன் எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு அடையாளம் சொல்றார். பாருங்க, அடுத்த வசனத்துல ஏசாயா 37:30 வாசிக்கலாம். உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். பாருங்க, ஆக்சுவலா இது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கொஞ்சம் சிம்பிளா எளிமையா புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா பாருங்க, நீங்க உங்களுக்கு ஃபுட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பாருங்க, இந்த முற்றுகை நீங்க ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்க, எல்லாம் பட்டணமெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பொதுவா ஒரு முற்றுகை அப்படின்னாவே பாருங்க, அந்த பட்டணத்தையே சுத்தி வளைச்சிடுறாங்க. தண்ணிக்கு பிரச்சனை இருக்கும், ஃபுட்டுக்கு அங்க பிரச்சனை இருக்கும், சாப்பாடு இருக்காது. பாருங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள் அங்க பட்டணத்துக்குள்ள மாட்டிட்டு இருப்பாங்க, அத்தனை பேருக்கும் அங்க சாப்பாடு கொடுக்கணும், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். ஆனா தேவன் என்ன சொல்றாரா, இவ்வளவு இதுக்கு நீங்க பயந்துட்டு இருக்கீங்க, அவன் திரும்பி போயிடும், அந்த வழியை திரும்ப பண்ணிடுவேன். உங்களுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா பாருங்க, நீங்க ஃபுட்டுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க தொடர்ந்து அங்க சாப்பிட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அடையாளத்தையும் அங்க சொல்றான். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா பாருங்க, ஏசாயா 37:22 ஒரு வசனம் நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள், எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். பாருங்க, இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி இந்த ஒரு விஷயத்த அங்க சொல்றார். சொல்லும்போது இப்ப என்ன நடக்குதான், இதே விஷயத்த அப்படியே எசேக்கியா ராஜா என்ன பண்றாராம், அங்க கன்னி பெண்கள் பாருங்க, அங்க சுத்தி படைகள் அங்க சூழ்ந்திருக்கு. இங்க எல்லாரும் பயந்து நடுக்கிட்டு இருக்காங்க. அதாவது மேல அந்த கோட்டை சுவர் மேல படை பிரிவு, உள்ளுக்குள்ள ஜனங்கள் இங்கெல்லாம் பயந்து நடுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில பாருங்க, இப்ப இந்த நியூஸ் வந்த உடனே இப்போ எசேக்கியா ராஜா என்ன பண்றாராம், லிட்டரலாவே அந்த பெண்களை, கன்னி பெண்கள் சகோதரிகளை பாட்டு பாட வச்சு அவர்கள் சோர்ந்து போகாமல் உற்சாகப்படுத்தின ஒரு சங்கீதம் தான் இந்த ஒரு 46ஆம் சங்கீதம். இதுதான் இதனுடைய பேக்ரவுண்ட் சூழ்நிலை. பாருங்க, இப்ப ஜனங்களையும் படைகளையும் என்கரேஜ் பண்ணுவதற்காக உச்சகட்ட விசுவாசத்தோடு இந்த பெண்கள் பாடின பாட்டு தான் இந்த அலமோத் என்னும் சங்கீதம். பாருங்க, இந்த ஒரு காலப்பகுதியில தான் இந்த பெண்கள் பாடுறாங்க, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. பாருங்க, ஆபத்து காலம் அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா இது ஏதோ ஒரு அசீரிய ராஜா ஒரு படையெடுத்து வந்துட்டார், அதனால ஒரு சாதாரணமா இந்த ஒரு ஒரு ராஜாவோடு சண்டை அப்படிங்கிற மாதிரி விஷயம் இல்லாம, இந்த ஒரு காலகட்டமே பார்த்தோம்னா சரித்திரத்துல மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களுக்கு இடையில சண்டைகள் நடந்து கொண்டிருந்த ஒரு காலப்பகுதி. பாருங்க, இப்ப இஸ்ரேல் தேசத்துக்கு அங்க மேல யூத ராஜ்யத்துக்கு மேல பார்த்தோம்னா சனகரிப் அங்க இருந்தார். அதே நேரத்துல இந்த பக்கம் பார்த்தோம்னா ரைட் சைட்ல பாபிலோன் ராஜ்யம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு தென்பகுதியில மேற்கு பகுதியில பார்த்தோம்னா எகிப்திய சாம்ராஜ்யம் அங்க இருந்துச்சு. சோ இவங்க இந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களுக்கு நடுவுல யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்த ஒரு ஒரு காலப்பகுதி, யார் சூப்பர் பவர் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ அந்த டைம்ல இதுக்கு நடுவுல மாட்டிட்டு இருந்ததுன்னா பாருங்க, நமக்கு தெரியும் இது இஸ்ரேல் தேசம் இங்க நடுவுல மாட்டிட்டு இருக்கு. அப்போ இந்த ஒரு காலகட்டத்தை குறிச்சுதான், இந்த ஒரு ஆபத்து காலத்தை குறிச்சுதான் அந்த பெண்கள் அங்க பாடுறாங்க. என்ன பாடுறாங்க பாருங்க, 46ஆம் சங்கீதம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். 46:2-3. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் தாய்ந்து போனாலும்
அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பாருங்க பாருங்க, பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் அங்க ஒண்ணுமில்லாம போயிட்டு இருக்கு. திடீர்னு பெரிய அடுத்த சாம்ராஜ்யங்கள் வருது பாருங்க. இந்த காலப்பகுதிக்கு பின்னாடியே நம்ம பார்த்தோம்னா பாபிலோன் பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்ல அங்க பின்னாடி வருவாங்க. நேபுகாத்நேச்சாரெல்லாம் ஒரு பவர்ஃபுல்ல வருவார். அந்த மாதிரி ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம். ஆனா இந்த ஸ்திரீகள் என்ன பாடுறாங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி நாங்க பயப்பட மாட்டோம், பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்க பாடுறாங்க. என்ன அடிப்படையில இவங்க பாடுறாங்க? தேவன் மேல வச்சிருக்கிற விசுவாசம். அதே நேரத்துல இப்ப பாருங்க, அந்த உச்சகட்ட விசுவாசம் எப்படி இவங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா பாருங்க, சுத்தி லட்சக்கணக்கான படைகள், பயங்கரமான ஒரு முற்றுகை, அங்க உணவுக்கு பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை எல்லாமே அங்க வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஆனாலும் இவங்க பயப்படாம அவ்வளவு தைரியமா எப்படி இவர்களால் இந்த ஸ்திரீகளால பாட முடிஞ்சது பாருங்க. அதுக்கு ஒரு அடிப்படை இருக்கு. அது என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். பாருங்க, ஏதோ ஒரு நதியை குறிச்சு இந்த ஸ்திரீகள் பாடுறாங்க. என்ன நதியை குறிச்சு பாடுறாங்க? ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும். பாருங்க, எருசலேம் அதனுடைய அந்த நதி நீர்க்கால்கள் எருசலேமுக்கு வருமா, சந்தோஷிப்பிக்குமா, உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இன்னும் என்ன ஒரு நதி அங்க எருசலேம் பட்டணத்துக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு? ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும், அங்க இஸ்ரேல் தேசத்துல அங்க நதின்னு பார்த்தோம்னா யோர்தான் நதி அங்க அங்க ஓடிட்டு இருந்துச்சு. அதாவது எருசலேம் பட்டணத்துக்கு ரைட் சைட்ல பார்த்தோம்னா அங்க இருக்கும் கிழக்கு பகுதியில யோர்தான் நதி சவக்கடலையும் கலிலேய கடலையும் அங்க கனெக்ட் பண்ற ஒரு நதி ஒண்ணு ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த எருசலேமுக்குள்ள ஏதாவது நதி ஓடிச்சாட்டினா பாருங்க, ஒரு சின்ன பட்டணம் தான், இதுக்குள்ள ஒரு குளம் வேணா அங்க இருந்துச்சு, சீலோவாம் குளம் அப்படிங்கிற அந்த குளம் இருந்துச்சு. இப்போ ஆல்ரெடி பாருங்க, முற்றுகை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது அங்க தண்ணி பிரச்சனை எல்லாமே இருக்கும். அப்போ இப்ப அதை எப்படி அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா பாருங்க, எஸ்ஐக்கியா இவங்க எப்படி தப்பியிருக்காங்க அப்படின்னா பாருங்க, எஸ்ஐக்கியா டனல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல அங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது அங்க என்ன நடந்திருக்கான், இப்ப எருசலேம் பட்டணத்துல அந்த கோட்டை சுவருக்கு அந்த பார்டர்ல இருந்து ஒரு நீரூற்று ஒண்ணு ஓடிட்டு இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா கீகோன் நீரூற்று. அநேக வசனங்கள் அது பற்றி நமக்கு குறிப்புகள் இருக்கு. பாருங்க, கீகோன் நீரூற்று அங்க எருசலேம் பட்டணத்தினுடைய அந்த பார்டர்ல ஆரம்பிச்சு அது பட்டணத்துக்கு வெளியே அங்க அந்த நீரூற்று அங்க போயிட்டு இருந்திருக்கு. சுற்றிலும் படைகள். இப்போ இவங்க எல்லாம் அந்த படைகள் முற்றுகை வராங்கன்னு தெரிஞ்சோன்னா எசேக்கியா ராஜா என்ன கொஞ்சம் ஞானமா பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வெளியே இருக்கிற நீரூற்றுகள் எல்லாம் தூர்த்து போடுறார். அதே நேரத்துல இந்த கீகோன் நீரூற்று பட்டணத்துக்கு வெளியே போகாம அத பாருங்க, அந்த பாறைகளை எல்லாம் குடைந்து நேரா அந்த பட்டணத்துக்குள்ள கொண்டு சீலோவாம் குளத்தோட மிக்ஸ் பண்ணிடுறார். அதாவது அதுக்கு ஒரு அழகா ஒரு ஒரு டனல் மாதிரி ஒண்ணு செட் பண்ணி பாருங்க, பாறைகளை எல்லாம் குடைந்து நேரா அந்த எசேக்கியல்ட்ட கீகோன் நீரூற்று சீலோவாம் குளத்துக்கு வர மாதிரி அந்த வாட்டரை அங்க திருப்பிடுறார். பாருங்க, அந்த ஒரு காலகட்டத்துல இது ஒரு பொறியியல் துறையில என்ஜினியரிங் ஃபீல்ட்ல அது மிகப்பெரிய ஒரு ஒரு அதிசயமா அந்த ஒரு காலகட்டத்துல இருந்திருக்கு. பாருங்க, இன்னைக்கும் இந்த ஒரு விஷயம் இருக்கு ஜெருசலேம்ல. இந்த படங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா இன்றைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு ஜெருசலேம்ல. நீங்க யூடியூப்ல இதெல்லாம் நீங்க இந்த படத்தை எல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கு தண்ணீர் அங்க ஓடிட்டு இருக்கு. பாருங்க, அன்றைய காலகட்டத்துல நடந்த ஒரு அதிசயம். ஸோ தண்ணீர் இவங்களுக்கு தொடர்ந்து அங்க கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு டனல் மாதிரி ஒரு தண்ணி அங்க செட் பண்ணி அங்க வந்துட்டு இருக்கு. சரி, இந்த ஒரு காலகட்டத்துலதான் பாருங்க, இந்த இந்த சகோதரிகள் இதை பேஸ் பண்ணி தான் பாடுறாங்க. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வாட்டர் சோர்ஸை குறிச்சு தான் அங்க பாடுறாங்க. பாருங்க, எங்களுக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தேவன் எங்களுக்கு பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிச்சு அங்க அப்படியே பாடுறாங்க. பாருங்க, இப்ப எசேக்கியா ராஜா இந்த வாட்டருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் பண்ணிடுறார். அதற்கப்புறம் இப்ப தேவன் அங்க ஸ்டார்ட் பண்றார். தேவன் என்ன பண்றார் பாருங்க, 46ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். பாருங்க, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆக்சுவலா அதிகாலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிச்சு இங்க இந்த சங்கீதத்துல அங்க சகோதரிகள் பாடுறாங்க. அப்ப என்ன அதிகாலையில என்ன நடந்துச்சு? அதிகாலையில தேவன் என்ன பண்ணார்? இந்த சம்பவங்கள் படிச்ச நமக்கு
தெரியும். பாருங்க, அதிகாலையில் அங்க என்ன நடக்குது வாசிக்கலாம். ஏசாயா 37ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 1,80,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். பாருங்க, அதிகாலையில் அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதேதான். பாருங்க, 1,85,000 பேர்த்த அங்க தேவனுடைய தூதன் அங்க சங்கரிக்கிறார். காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது பாருங்க, கோட்டை சுவருக்கு வெளியில லட்சக்கணக்கான போர் வீரர்கள் அங்க செத்து கிடந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் அந்த பிரதேசமே. ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா அங்க இருந்திருக்கும். பாருங்க, அதுக்கப்புறம் தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அங்க சொன்னபடி பாருங்க, ஏசாயா 37, 38 நம்ம வாசிச்சோம்னா, அப்பொழுது அசீரிய ராஜாவாகிய சனகிரி பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எஸ்ரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். சோ அவர் அங்க அசிரிய ராஜா அங்க திரும்பி போயிறார். அவர் அங்க படுகொலை செய்யப்படுகிறார். பாருங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்திரீகள் பாருங்க, திருமணமாகாத கன்னி பெண்கள் அவங்க பாடுறாங்க உச்சகட்ட விசுவாசத்தோடு. பாருங்க, ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. பாருங்க, சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 6-7. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்திரீகள் அங்க பாட்டு பாடுறாங்க. கடைசியா பாருங்க, அப்படியே இந்த சங்கீதம் எப்படி அங்க நிறைவடையும்னு பார்த்தோம்னா 46ஆம் சங்கீதம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். 46ஆம் சங்கீதம் 10-11 வசனங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பாருங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சொல்லி கடைசியா அவர்கள் இந்த பாட்டை இங்க நிறைவு செய்யறாங்க. சோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதுதான் இந்த ஒரு சம்பவம். சரி, இதுல தேவன் என்ன ஒரு சத்தியத்தை நமக்கு வச்சிருக்கார் அப்படின்னு கொஞ்சம் நம்ம தியானிக்கலாம். இதுல கொஞ்சம் கவனிச்சோம்னா இது வந்து ஒரு ப்ராஃபட்டிக்கல் அப்ளிகேஷன் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது இது பின்னாடி இஸ்ரேல் தேசத்துக்கு நடக்க போற அந்த கடைசி யுத்தத்தை குறித்து இதுல ஒரு நிழல் அங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கிறத நம்ம கவனிக்கலாம். இங்க எப்படி மிகப்பெரிய ஒரு படைகள் அங்க சூழ்ந்து இவர்கள் பயந்து நடுங்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்திரீகள் பாட்டு பாடினாங்க. அதுக்கப்புறம் தேவன் அங்க கிருபியா அவர்களை விடுவித்த மாதிரி பாருங்க, வரப்போற கடைசி யுத்தத்துக்கு இந்த ஒரு சம்பவம் அங்க நிழலா இருக்கு. பாருங்க, ரஷ்யா தலைமையில் அங்க உலகம் முழுக்க அந்த படைகள் எல்லாம் வந்து அங்க எருசலேம் பட்டணத்தை அங்க சூழும் போது பாருங்க, ஒரு வகுப்பார் அங்க ஸ்திரீகள் விசுவாசத்தோடு அங்க பாட்டு பாடின மாதிரி பாருங்க, அங்க பரிசுத்த ஜாதி மீந்திருக்கக்கூடிய அந்த ஹோலி ரெமனன்ட் வகுப்பார் நம்ம வேற பாடங்கள் நம்ம கவனிச்சிருப்போம். அவங்க உச்சகட்ட விசுவாசத்தோடு முதல் அவர்கள் தேவனை விசுவாசத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிலைமையில அங்க தூய்த்து பாடும்போது அதுக்கப்புறம் அதன் மூலமா இஸ்ரேல் ஜனங்கள் முழுக்க அந்த சத்தியம் பரவும். அப்ப தேவன் கிருபையாக அங்கேயும் அங்க ரட்சிப்பார். இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம பாடங்களை நம்ம பார்த்திருப்போம். இது வந்து இதுல இந்த பாடத்துல தீர்க்க தரிசனங்கள் அப்ளிகேஷன் அங்க பின்னாடி இருக்கு. ஆனா இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கொஞ்சம் நம்ம கவனிச்சோம்னா ஸ்பிரிச்சுவல் அப்ளிகேஷன் தான். தேவன் நமக்கு என்ன சொல்ல வரார் இந்த பாடத்துல, இந்த ஒரு சம்பவத்துல தேவன் புது சிருஷ்டியாகிய நமக்கு என்ன சொல்ல வரார் என்பதை குறித்து இன்றைய பாடத்துல நாம தியானிக்கலாம். பாருங்க, நம்ம ஆதார வசனத்துல வாசிச்சோம் இல்லைங்களா, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள் அப்படின்னா கவனிக்கலாம். இங்க நம்மை சுற்றியும் ஒரு முற்றுகை போடப்பட்டிருக்கு, ஒரு முற்றுகை நம்மை சுற்றி இருக்கு. அப்படின்னா இது என்ன முற்றுகை? பாருங்க, இந்த ஒரு முற்றுகை பாருங்க, அங்க எப்படி பயந்து நடுங்கிட்டு அவர்கள் அன்றாட வேலைகளை செய்ய முடியாம எல்லாவற்றையும் அங்க தடை பண்ண மாதிரி ஒரு அழிவுக்கு அங்க நெருங்கி இருந்த மாதிரி இப்ப நம்மை சுற்றியும் நாம் இந்த ஒரு புது சிருஷ்டியின் ஓட்டத்துல ஓடக்கூடாதபடிக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுகை நம்மளை அழித்து போடுவதற்கு நம்மை சுற்றி இருக்கான். அப்படின்னா இது என்ன முற்றுகை? பாருங்க, இதை குறித்து நம்ம 40ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 40 12ஆம் வசனம். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது,
அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. பாருங்க, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. பாருங்க, இப்ப நம்ம ஒரு புது சிருஷ்டி. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வீட்டிலே ஆகட்டும், நம்மளுடைய வேலை செய்யும் இடங்களாகட்டும், நம்முடைய சபைகளாகட்டும், இன்னும் அநேக விஷயங்கள் கொஞ்சம் கவனிச்சோம்னா, எல்லா இடத்துலையும் எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கான். என்ன அடிப்படை பாருங்க, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. அப்போ நம்மளுடைய பாவங்கள், அதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய தீமைகள், இது எல்லாம் நம்மை சுற்றி அங்க வளைச்சிட்டு இருக்கான். அப்போ பாருங்க, இது எப்படி இருக்கான், நம்ம நம்ம வந்து நிமிர்ந்து பார்க்க கூடாம இருக்கான். அப்படின்னா பாருங்க, நம்ம நிமிர்ந்தே பார்க்க முடியாது அப்படின்னா அப்ப நம்ம எப்படி ஓடுறது? ஆனா நம்மளை ஓட விடாம நம்மளுடைய அக்கிரமங்கள், அதன் மூலமாக நமக்கு வந்து வரக்கூடிய தீமைகள், உலக பிரகாரம் ஆகட்டும், ஆவிக்குரிய விஷயங்கள் ஆகட்டும், பலவித தீமைகளை நம்மளுடைய பாவங்கள் மூலமா நம்மை ஏற்படுத்தி கொள்றோம். இது எல்லாமே நம்மளை என்ன பண்ணுதான், நிமிர்ந்து கூட பார்க்க முடியாம நம்மளை சுத்தி வளைச்சிட்டு இருக்கான். பாருங்க, இதனுடைய இது அப்படியே விட்டுட்டு அது எங்க போய் முடியும் பாருங்க. 18ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல, மரண கட்டுகள் என்னை சுட்டி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது அப்படின்னு வசனங்கள் இருக்கு. பாருங்க, மரணம் அப்படிங்கிற, 2ஆம் மரணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போய் நம்மளை அழுத்திரும். அப்படின்னா பாருங்க, இப்ப சீயோன் குமாரத்து இப்படிதான் இருக்கான். ஒரு முற்றுகை போடப்பட்ட பட்டணம் மாதிரி பயங்கரமா சுத்தி வளைச்சிட்டு இருக்கான். இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய அக்கிரமங்கள், அதன் மூலமா நமக்கு வரக்கூடிய தீமைகள், நாம ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பலவிதமான இடர்பாடுகள் என்ன பண்ணுதான், நம்ம சத்தியத்துல ஓட விடாம அதை நம்மளை சுத்தி வளைச்சு புடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா கவனிக்கலாம். இது ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபடும். சிலருக்கு குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம், சிலருக்கு பொருளாதாரத்துல எல்லா பக்கம் போய் கடன் வாங்கிட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க. தொடர்ந்து சத்தியத்துல ஓட முடியாது, சபைக்கு வர முடியாது, சத்தியத்தை கேட்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் போயிடும். எல்லாம் அவங்க மைண்ட் ஃபுல்லா அந்த பிரச்சனை தான் இருக்குமே தவிர, தேவனுக்கு பிரியமா வாழணும், சத்தியத்துல தொடர்ந்து ஓடணும், நம்ம போக வேண்டிய நோக்கம், பிரயாணம், இது எல்லாத்தையும் மறந்துட்டு பிரச்சனைகள்லயே போய் மாட்டிட்டு இருக்கோம். அப்படின்னா பாருங்க, இப்போ இந்த தீமைகள் நமக்கு ஏன் இது ஏன் வருது அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் தான். அப்ப நம்ம என்ன தவறு செய்யறோம், இதுல இருந்து நம்ம எப்படி தப்புவது அப்படிங்கிற கேள்விக்குரிய பாடத்துக்குள்ளதான் இப்ப நாம உள்ள போக போறோம். பாருங்க, இந்த தீமைகள், இந்த ஒரு பாடத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஒரு நிழலை நம்ம கவனிச்சோம்னா, இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஏன் இவ்வளவு பெரிய முற்றுகை வந்துச்சு பாருங்க. பதறி அடிச்சுட்டு வஸ்திரத்தை எல்லாம் கிழிச்சு பாருங்க. அந்த ரப்சாக்கே பாருங்க, இவர் தேவனுடைய ஜனங்கள் அவ்வளவு கேவலமா பேசுறார், அவமானப்படுத்துறார், வஸ்திரத்தை எல்லாம் கிழிச்சுட்டு தேவாலயத்துக்கு அங்க ஓடுறார் கதறிட்டு. இப்ப ஏன் இவருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த எசேக்கியா ராஜாவை குறிச்சு. இவர் வந்து தேவனுக்கு முன்பாக செம்மையான விஷயங்களை செய்தார். இவர் மாதிரி தேவனை நம்பின ஒரு ராஜாவே அட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சர்டிஃபிகேட் பண்றாரு வசனத்துல. ஸ்ட்ரைட் வசனம் பாருங்க, இவர் மாதிரி எந்த ராஜாவும் அங்க தேவன் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா பிரச்சனை அங்க வந்துருச்சு. அப்படின்னா அங்க என்ன, எதனால வந்துச்சு பாருங்க. 40ஆம் சங்கீதத்துல வாசிச்சோம், இந்த தீமைகள் எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. அப்படின்னா இந்த வசனத்தை பேஸ் பண்ணி நம்ம கவனிக்கும் போது, எசேக்கியா ராஜா என்ன தவறு பண்ணார்? இவர் தேவனுக்கு முன்பாக ஒரு அருமையான ராஜாவா, நம்பி விசுவாசமுள்ள ஒரு ராஜாவா இருந்தாரே, அப்ப இவருக்கு ஏன் பிரச்சனை வந்துச்சு பாருங்க. 3 காரணங்கள் நாம பார்க்கலாம். எசேக்கியா ராஜா செய்த மிகப்பெரிய 3 தவறுகள். இவர் இவர் மாதிரி யாரும் நம்பல. ஆனா ஒரு பிரச்சனை ஒண்ணு அங்க இருக்கு. என்ன பாருங்க, என்ன பிரச்சனை நடக்குதான். இப்போ அந்த ராஜா வந்து, அசீரிய ராஜா ஒவ்வொரு பட்டணமா புடிச்சிட்டு வரார். கடைசியாவே எருசலேமுக்கு வந்து அங்க முற்றுகை. இப்போ ஒவ்வொரு பட்டணமா புடிச்சிட்டு அங்க வரும்போது இவர் அங்க என்ன பண்ணிருக்கார் பாருங்க. இப்ப ஆக்சுவலா பார்த்தோம்னா, இந்த ஒரு முதல்ல இவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னா, இந்த ஒரு ராஜாவுக்கு முதல்ல இவர் அங்க கப்பம் கட்டிட்டு இருந்திருக்கார். சில வசனங்கள்ல நம்ம வாசிக்கலாம். அவர் சில விஷயங்கள் எல்லாம் அங்க கொடுத்துட்டு இருக்கார். இப்போ அதுக்கு எதிராக சில கலகங்கள் அவர் பண்ண ஆரம்பிக்கும் போது இவர் படையெடுத்து அங்க வந்துடுறார். இப்ப பாருங்க, இப்ப ஒவ்வொரு பட்டணமா புடிச்சிட்டு வரார். புடிச்சிட்டு வரும்போது இவர் எசேக்கியா ராஜா அங்க என்ன பண்ணிருக்காராம் பாருங்க, வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசிரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம், நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான்.
அப்படியே அசிரிய ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இவர் முதல்ல போய் அந்த ராஜா கிட்ட சரண்டர் ஆகுறாரு. இப்ப பிரச்சனை வரும்போது நீங்க திரும்பி போங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க நீங்க என்ன முதல்ல இவர் கொடுத்துட்டு இருந்திருக்கார். கொடுத்துட்டு இவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கார். இப்போ வந்து இவர் கொடுக்கறத அங்க நிறுத்துறார், ஒரு கலகம் பண்றார். கலகம் பண்ணும்போது இவர் போர் எடுத்து வந்துட்டார், படை எடுத்துட்டு வந்துட்டார். வரும்போது நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இப்ப அவர் என்ன பண்றாரா பாருங்க, 300 தாளந்து வெள்ளி 30 தாளந்து பொண்ணு அது சுமத்துறார் பாருங்க. 10 டன் வெள்ளி 1 டன் தங்கம் பாருங்க. அந்த காலத்துல அவ்வளவு ஒரு விஷயங்கள் அங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாமே அவரு குடுன்னு கேட்கும்போது பாருங்க, அடுத்த வசனத்துல, ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். ஸோ கம்ப்ளீட்டா ஆலயத்துல இருக்கிறது, அரண்மனை பொக்கிஷங்கள் இருக்கிற எல்லா வெள்ளியும் எடுத்து அந்த அசீரிய ராஜாவுக்கு அங்க கொடுத்துட்றார். இதுல நம்ம என்ன கவனிக்கலாம் அப்படின்னா, பாருங்க, இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இவர் முதல்ல தேவன் மேல உச்சகட்ட நம்பிக்கை வைத்திருந்த ஒரு ராஜா. ஆனா ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் நேரா தேவன்கிட்ட போகாம அந்த பிரச்சனை கிட்டயே போயிட்டார். பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலே அதேதான். நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், அங்க நம்மளுடைய தப்பிதங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நமக்கு அனுமதிக்கப்படும் போது நம்ம என்ன பண்ணணுமா, உடனடியாக நாம் தேவன்கிட்ட சரண்டர் ஆகும். அதுக்கு அதை பண்ணாம நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பிரச்சனையை நாமே அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி நம்ம அதை சால்வ் பண்ணணும். ஆனா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய விஷயம் என்னவா இருக்கணும்னா, தேவன்ட்ட நம்ம ஒப்பு கொடுத்து சரண்டர் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை நம்ம தேவன்ட்ட கேட்டு ஜெபம் பண்ணி நம்ம அந்த ஒரு விஷயத்தை நம்ம போகும்போது அது நமக்கு சால்வ் ஆகும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தேவனையே நம்ம மறந்துடுவோம், நம்ம மைண்ட்ல அது வராது. அப்ப பிரச்சனை மாத்திரம் தான் இருக்கும். அதை எப்படியாவது நம்மளுடைய சுய பலத்துல நம்ம எப்படியாவது சால்வ் பண்ண ட்ரை பண்ணி அந்த பிரச்சனை அப்படியே தொடர்ந்து பெருசாகி நம்மளை சுத்தி வளைச்சு ஒரு புது சிருஷ்டி தொடர்ந்து ஓடக்கூடாதபடிக்கு அதை நம்மள அப்படியே அழுத்தி போட்டு விடும். சோ பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே, இப்ப நமக்கு அப்படின்னா பிரதர், நம்ம ஒரு கான்பிடண்டா அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண கூடாதா அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ள வந்தோம்னா, பாருங்க, இதற்கு பதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு பிலிப்பியர் 4:13 நம்ம வாசிச்சோம்னா நமக்கு தெரியும். அப்போ நாம எதை பேஸ் பண்ணி தான் நம்பி இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிப்பார் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான், இயேசு கிறிஸ்துவின் மூலம் தான் நமக்கு அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம் அங்க இருக்கணும். அப்ப நமக்கு ஒரு பாடம் கூட நம்ம பார்த்திருப்போம் ரீப்ரிண்ட்ல, தன்னம்பிக்கை ஒரு பலவீனமாகும் அப்படின்னு. பேதுருவை குறிச்சு ஒரு பாடம் கூட அப்படின்னா, என்னால முடியும் அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஒரு புது சிருஷ்டிக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் புது சிருஷ்டிக்கு இருக்கணும். இதை நல்லா நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மாம்சத்தில் இருக்கும், நம்மளால எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ கிறிஸ்துவினால் என்னால எல்லாத்தையும் பலப்படுத்த முடியும், என்னால சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது பாருங்க, நாம் அந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே அதை சரி பண்ணலாம். அடுத்தது ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க, இவருடைய பிளஸ் பாயிண்டே பார்த்தோம்னா இந்த ராஜாவுடைய விசுவாசம் தான். பயங்கரமா தேவனை நம்பிட்டு இருக்கார். ஆனா இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, பிரச்சனை வந்தோடனே இவர் என்ன பண்ணிட்டார், நேரா பிரச்சனைகிட்டே போயிட்டார். அங்க போய் அசீரிய ராஜாட்ட போய் சரண்டர் ஆயிட்டார். அடுத்தது இப்ப அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் மறுபடியும் தேவன்ட்ட ஓடியாடுறார். அடுத்தது ரெண்டாவது இவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னா, பாருங்க, ஏசாயா 36 அதிகாரம் 6 வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 36 அதிகாரம் 6 வசனம். இதோ நெறிந்த நாணில் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய், அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டுருவி போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பான். பாருங்க, இவரு இந்த ராஜா என்ன தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா, இதை குறிச்சு மூத்த சகோதரர் பிரதர் பிராங்க் செல்லோ இவங்க எல்லாம் கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, பாருங்க, இவர் வந்து எகிப்து பின்னாடி கீழே இருக்கிற எகிப்து ராஜ்யத்தோடு ஒரு ரகசிய ஒப்பந்தத்துல அங்க இருந்திருக்கார். அதனாலதான் இவர் வந்து அங்க படையெடுத்து வரும்போது சொல்றா, நீ எகிப்து வரும் நம்பிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. அப்போ பாருங்க, இவரு தேவனை நல்லா நம்பிட்டு இருந்தாலும் ஒரு பிரச்சனை வந்த உடனே இவருக்குள்ள அந்த பலவிதமான முயற்சிகள் அவிசுவாசங்கள் எல்லாம் வந்துருக்கு. பாருங்க, எகிப்துவோட போய் ஒப்பந்தம் போட்டுட்டு அங்க இருக்கார்.
அப்படின்னா அதனாலதான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அவருக்குள்ள அங்க அந்த பிரச்சனையே வந்திருக்கு. ரகசியமா ஒரு ஒப்பந்தத்துல அங்க இருக்காது. சோ அதனாலதான் தேவன் இந்த பிரச்சனையை அனுமதிக்கிறார். அப்போ பாருங்க, இப்ப இது எல்லாமே நமக்கு ஒரு ஒரு புது சிருஷ்டியின் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமா அங்க இருக்கு. எகிப்துனா நமக்கு தெரியும். இப்ப நமக்கு ஆவிக்குரிய விஷயத்துல இது நமக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்? எகிப்துனா தெரியும், உலகம். நம்ம சத்தியத்துக்குள்ள வரும்போதே நம்மளை எப்படி கூப்பிடுறார் நமக்கு தெரியும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிடாதீங்க, உலகத்தினுடைய வேஷத்தை நீங்க போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்மளை கூப்பிடுறார். இப்போ ஒரு புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஓட முடியாதபடி பிரச்சனைகள் சூழுது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். முதல் காரணம் அது என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை சின்னதா இருக்கும் போதே அதை நாம் தேவன்கிட்ட நாம் சரண்டர் ஆக மாட்டோம். அதை பெருசு பண்ணி நம்மளே பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்ணி மாட்டிக்குவோம். ரெண்டாவது பிரச்சனை பார்த்தோம்னா, நம்ம கிட்ட என்ன தவறு அங்க இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னா, இந்த விஷயத்தை குறித்து பார்க்கும்போது நாம் உலகத்தோடு ஒரு ரகசிய ஒப்பந்தத்துல இருப்போம். அப்படின்னா உலக பிரகாரமா இருப்போம். ஒரு பக்கம் சத்தியத்திலும் இருந்துட்டு ஒரு பக்கம் உலகத்திலும் இருப்போம். மத்த 6:24 எல்லாம் நான் ஆண்டவர் அங்க கிளியரா சொல்றாரு, நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனங்கள். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. கிளியரா அங்க ஆண்டவர் சொல்றார். பாருங்க, எல்லாமே நாம ஏற்படுத்தி கொள்றதான். சத்தியத்துக்கு வரும்போது அர்ப்பணிச்சு வந்துடுறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னைத்தான் வெறுத்து பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கூடாதுன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணி எல்லாம் வந்துடுறோம். வந்தும் திரும்ப நாம் உலகத்தோடு ஒரு ரகசிய ஒப்பந்தத்துல இருக்கோம். சபைக்கு வரும்போது, சத்தியங்கள் கேட்கும் போது, அப்பெல்லாம் நம்ம நல்லா பரிசுத்தமா தேவனுக்கு பிரியமா நம்ம இருப்போம். சபையை விட்டு நம்ம வெளியே போகும்போது நம்ம சீர்தூக்கி பார்க்கலாம். நாம் எப்படி அந்த சத்தியத்தின் அடிப்படையில தான் நம்மளுடைய மற்ற நேரங்களும் இருக்கா, அல்லது உலகத்தோடு ஒரு ரகசிய கூட்டணியில உலக பிரகாரமா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு அதே மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோமா? ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க பேதுருவிட்ட கேட்பார். நமக்கு தெரியும், அந்த யோவான் விசேஷத்துல கடைசி அதிகாரத்துல படிச்சோம்னா அவர் திரும்பி வந்ததுக்கு கேட்பார். பேதுருவை பார்த்து கேட்பார், என்னில் அன்பாயிருக்கிறாயா அப்படின்பார். 3 தடவை கேட்பார். ஆமாண்டவரே அன்பாயிருக்கிறேன்னு அவர் சொல்லும்போது, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, மறுபடியும் ஆடுகளை மேய்ப்பாயாக, இந்த மாதிரிலாம் அவர் சொல்லுவார். பாருங்க, இப்போ நம்ம கிட்ட அதே ஒரு கேள்வி நம்மை சீர்தூக்கி பார்த்துக்கலாம். நாம் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறோமா? இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? பாருங்க, ஒரு பயங்கரமான ஒரு வசனம், நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். இப்ப நாம் தேவனிடத்துல அன்பா இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஒரு வசனம் நமக்கு பதில் சொல்லிடும். பாருங்க, வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. பாருங்க, நம்ம சாதாரணமா உலக பிரகாமனாவின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த வசனம் பாருங்க ரொம்ப சீரியஸா இருக்கு. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள் சொல்லிட்டு, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை அப்படிங்கிறார். பாருங்க, எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு வசனமா இருக்கு. இப்ப நம்ம கிட்ட தேவன் மீதான நமக்கு அன்பே இல்லை அப்படின்னா அது எப்படி நம்ம ஓடுற ஓட்டம் எல்லாமே ஒரு வீண் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளதான். பாருங்க, தேவன் மேல நம்ம அன்பு இல்லாம நம்ம எப்படி இந்த ஓட்டத்தை ஓடுறது? பாருங்க, உலகத்தில் நம்ம அன்பு கூர்ந்தா பிதாவின் அன்பு இல்லை. ரொம்ப கிளியரா சொல்லுது. ஏன் அப்படி சொல்றார் பாருங்க. உலகம், நம்ம எல்லாருமே பரலோக வாசிகளாக பரலோகத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள். பாருங்க, சிறுமந்தை வகுப்பார். ஆனா அப்ப அதுக்கு நமக்கு இந்த பூமிக்குரிய விஷயங்கள், உலகத்துக்குரிய விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு தான் நம்ம மேல போக முடியும். இன்றைக்கு உலகம் எப்படி இருக்கு பாருங்க. உலகம் சொல்றோம் இல்லைங்களா? ரொம்ப சிம்பிளா ஒரு 3 பாயிண்ட்ல டோட்டல் உலகம் எப்படி இருக்கு, எதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு இதே யோவான் அங்க சொல்றார். பாருங்க, அடுத்த வசனத்துல பாருங்க, வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். பாருங்க, உலகம் எப்படி இருக்கா பாருங்க. மாம்சத்தின் இச்சை, மாம்சத்துக்கு விருப்பமா, இதெல்லாம் நம்ம அநேக படங்களை பார்த்திருப்போம். நம்ம உல்லாசமாகவும் மாம்சத்துக்கு இன்பமாகவும் ரொம்ப ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு விஷயத்துலதான் இன்னைக்கு உலகத்தினுடைய சிந்தை அப்படித்தான். அதே மாதிரி கண்களின் இச்சை, செல்வம், புகழ், ஒரு நல்ல பதவி, அதிகாரம், இதை இச்சித்துக் கொண்டிருப்பது இந்த கண்களின் இச்சை. அதே மாதிரி ஜீவனத்தின் பெருமை. தேவன் நமக்கு கொடுத்திருக்க ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருப்பார், ஒரு ஜீவனம் இருக்கும். இதுல நம்மை காட்டிலும் தாழ்மையான இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து நாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயம், இதான் ஜீவனத்தின் பெருமை. சோ இதெல்லாமே இந்த உலகம் ஒத்துக்குள்ள இருக்கு.
இப்போ பாருங்க கவனிக்கலாம். இப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதுதான். இப்ப நீங்களும் இதே மாதிரி மாம்சத்தின் நிச்சய கண்கள் நிச்சயில நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட பிதாவின் அன்பு இல்லை. ஸ்ட்ராங்கா அங்க சொல்றார். பாருங்க இன்னைக்கு உலகமே இதை நோக்கித்தான் போயிட்டு இருக்கு. ஆனா நமக்கு தெரியும் மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த பிரச்சனையினுடைய இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, எகிப்து ஃபர்ஸ்ட், அசீரியா. பிரச்சனை பிரச்சனை வரும்போது நம்ம சின்னதா இருக்கும்போது தேவன்கிட்ட போகாம அதை நம்மளை நாமே வளர்த்திக்குவோம். அதுக்கப்புறம் பெருசாகும் போதுதான் நம்ம இப்ப தேவன் நோக்கி ஓடுறது. ரெண்டாவது பார்த்தோம்னா உலகத்தோடு ஒரு ரகசிய ஒப்பந்தத்துல இருப்போம். பாருங்க இது இது பாருங்க ரகசிய ஒப்பந்தம். இது பெருசா வெளியே தெரியாது. வெளியே பாக்குறதுக்கு நம்ம பரிசுத்தமா இருக்கலாம். சபையில சகோதரர்கள் மத்தியில ரொம்ப பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை கூட வாழலாம். ஆனா இது ரகசியமா நாம் எகிப்தோடு நம்ம ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறோமா, உலகத்தோடு நம்ம இருக்கோமா, நம்மை நாமே நிதானித்து பார்க்கலாம். அடுத்தது மூன்றாவது காரணம் பார்த்தோம்னா பாருங்க, அசிரியா மேல அவரோடையும் போயிட்டார், அவர்கிட்ட சரண்டர் ஆயிட்டார். இந்த பக்கம் எகிப்தோடய ஒரு ரகசிய ஒப்பந்தம். அடுத்தது மூணாவதா பார்த்தோம்னா இது இந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க கவனிக்கலாம். இந்த ஏசாயா 37, 38 இதுல எல்லாம் இந்த ஒரு சம்பவத்தை குறித்து அங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கும். பண்ணிட்டு இப்ப அடுத்த அதிகாரத்துல ஒரு சம்பவம் ஒண்ணு ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க வாசிக்கலாம். ஏசாயா 39ஆம் அதிகாரம் முதல் வசனம். அக்காலத்திலே பலதானின் குமாரனாகிய மொரதாக் பலதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். பாருங்க இந்த பக்கம் பாபிலோன் ராஜா அடுத்தது. பாருங்க ஆல்ரெடி அங்க அசிரியாட்டையும் போயிட்டார், இந்த பக்கம் எகிப்து, இந்த பக்கம் பார்த்தோம்னா பாபிலோன் ராஜா. பாருங்க மேல சன்னகரிப்பு இருக்கார். இந்த பக்கம் பாபிலோன் ராஜா மெரோதாக் பலாதான் அப்படிங்கிற ராஜா என்ன பண்றாரா, எசேக்கியா ராஜாவுக்கு நிருபங்களை அங்க அனுப்புறார். எழுதி நிருபங்கள், வெகுமானங்கள் இதெல்லாம் அனுப்புறார். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஆல்ரெடி மேல சனகரிப்புக்கும் இந்த மெரோதாக் பாபிலோனுக்கும் பிரச்சனை. சோ இவங்க ரெண்டு பேரும் அது எசேக்கியாவும் பாபிலோனும் ஒண்ணு சேர்றாங்க, ஒரு கூட்டணி இங்க போட்ட உடனே இந்த சனகரிப்பு என்ன பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேரா பாபிலோன் ராஜா கிட்ட வரார். பாபிலோன் ராஜா இதுல இவங்களை பாபிலோன் அங்க புடிச்சிட்டு அடுத்தது நேரா எசேக்கியா ராஜா கிட்ட வந்துடுறார். பாருங்க இதுதான் இந்த மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேல சனகரிப்பு இருக்கார், இந்த பக்கம் மெரோதாக். ஃபர்ஸ்ட் நிருபங்கள் அனுப்புறார். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்த உடனே சனகரிப் மேல இருந்து நேரா மெரோதாக் பாபிலோன் ராஜா கிட்ட வரார். இவரை கேப்சர் அங்க புடிச்சிட்டு அடுத்தது நேரா எசேக்கியா ராஜாவோடு அங்க படையெடுத்து வரார். சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் பாருங்க இந்த ஒரு வசனத்துல நம்ம கவனிக்கும் போது அக்காலத்திலே ஏசாயா 39:1 அப்போ இது அந்த ஒரு காலகட்ட பகுதியில இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் கவனம். இது ஒரு தனி பாடம் நமக்கு தெரியும். அவர் வியாதிப்பட்டார், அதுக்கப்புறம் தேவன் கிருபையாக அவருக்கு சில வருஷங்களை எங்க கூட்டி கொடுத்தார். இது ஒரு தனி பாடமா நம்ம பாக்குறோம். இதுவும் இஸ்ரேல் தேசத்துக்கு கடைசியா நடக்க போட சம்பவங்களுக்கு ஒரு அடையாளமா நிழலா இந்த ஒரு அதிகாரமும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த பாடத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்துல எசேக்கியா ராஜா இந்த பாபிலோனோடும் ஒரு கூட்டணி வைத்திருந்தார். பாருங்க இவங்களுக்குள்ளேயும் ஒரு உறவு அங்க இருக்கு. பாருங்க கவனிக்கலாம். தேவனிடத்துல இவர் மாதிரி யாரும் நம்பிக்கை உள்ள ஒரு ராஜா இல்ல. ஆனா இப்ப பாருங்க என்ன பிரச்சனை. ஆரம்பத்துல இவர் நல்லா இருந்திருக்கார், தேவனிடத்துல நம்பிக்கை வச்சிருந்திருக்கார். ஆனா நாட்களாக இவர் என்னென்னலாம் பண்ணிருக்காரு பாருங்க. அசீரிய ராஜா கிட்டையும் போயிட்டார், எகிப்து கிட்டையும் போயிட்டார், பாபிலோன் ராஜா கிட்டையும் ஒரு கூட்டணி, ஒரு உறவுல அவர் இருந்திருக்கார். அப்படின்னா தேவனிடத்தில் ஆரம்பத்தில் இருந்த உறவு அப்படியே போக போக பாருங்க அது மற்ற விஷயங்கள், தேவனை காட்டிலும் மற்ற விஷயங்களை நம்பக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள இவரை தள்ளிடுச்சு. அப்போ பாபிலோனோடு கூட்டணி. பாருங்க இந்த ஒரு பாடம் நமக்கு என்ன சொல்ல வருது, சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்க உலகத்தோடு கூட்டணி, பிரச்சனை வரும்போது தேவன்கிட்ட போகாதது. இப்ப அடுத்தது பாபிலோனோடும் ஒரு உறவு. அப்படின்னா பாபிலோன் எப்படி இருக்கு தெரியும் நமக்கு. பாபிலோன் அப்படின்னா ஒரு குழப்பமான சத்தியங்கள் பாருங்க 50,000 டினாமினேஷன்ஸ்க்கு மேல அங்க உலகம் முழுக்க இருக்கு. எத்தனையோ சபைகள் ஒவ்வொருத்தரும் இஷ்டத்துக்கு தவறான அருவறுப்பான அசிங்கமான குணலட்சணங்களை வளர்த்துக்கிற மாதிரியான போதகங்கள் எல்லாம் இன்னைக்கு உலகத்துல கண்ணு முன்னாடி வந்துருச்சு. பாருங்க வீடியோஸ் எல்லாம் நிறைய அங்க வருது. அப்படின்னா பாருங்க ரொம்ப ரொம்ப தவறான குணலட்சணங்கள். அப்ப இந்த தவறான குணலட்சணங்களுக்கு அடிப்படையான குணலட்சணம் என்ன பாருங்க. அருவறுப்பான குணலட்சணங்கள்லயே உச்சகட்டமான ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத
ஒரு குணலட்சணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க இந்த பாபேல் கோபுரம் கட்டும் போது பாருங்க ஆதியாகமம் 11:4 பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள். அதாவது பெருமை. பாருங்க, நமக்கு பேர் உண்டாக. அப்போ பாருங்க, நமக்கு தெரியும் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். சோ தேவனுக்கு ஒரு விரோதமான ஒரு குணலட்சணம் இன்னைக்கு பாபிலோன் அப்படித்தானே இருக்கு. பாருங்க, பதவிக்காக சண்டை போட்டுக்கிட்டு எலெக்ஷன் எல்லாம் வச்சு பாருங்க, போலீஸ் எல்லாம் பாதுகாப்போட எலெக்ஷன் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு பாபிலோன் அந்த சபைகள் எல்லாம் அங்க இருக்கு. அதனாலதான் பாபிலோனை குறிச்சு அங்க ரெவலேஷன்ல நம்ம வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமான அருவறுப்புகளாலும் அசுத்தங்களாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். சோ இன்றைய பாபிலோனுடைய அந்த நிலைமை. அதனாலதான் இன்னைக்கு நம்மளை எல்லாத்தையும் அங்கிருந்து வெளியே கூட்டு வந்திருக்காரு. என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாங்க, இது எல்லாம் அழிய போகுது அப்படின்னு சொல்லி இப்ப நம்மளை கூட்டிட்டு வந்துட்டார். இப்ப கவனிக்கலாம் பாருங்க, இப்ப நம்மளுடைய பிரச்சனைகள் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுகை, நம்மளுடைய தீமைகள் நம்ம சுற்றி சூழ்ந்திருக்கு. தொடர்ந்து புது சிருஷ்டி ஓடக்கூடாதபடிக்கு இப்ப ஏன் இந்த பிரச்சனைகள் நமக்கு வருது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள வரும்போது, இப்ப நாம் பாபிலோனை விட்டு வெளியே வந்தாலும் இன்னமும் பல நேரங்கள்ல நம்மளுடைய பார்வை அங்கேயே திரும்பிக் கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லலாம்னா இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க, எகிப்தை விட்டு அங்க கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வரார். இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? திரும்ப திரும்ப எகிப்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க இருந்தா நாங்க மச்சு பாவப்பட்ட வீட்டுல இருந்திருப்போமே, அங்க இருந்தா எங்களுக்கு நல்ல கறி நான்வெஜ் எல்லாம் கிடைச்சிருக்குமே, தண்ணி இல்லையே, இந்த வனாந்திரத்துல எங்களை சாகவா கூட்டிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மோசேக்கு விரோதமா கல்லெல்லாம் எடுத்துட்டு நிப்பாங்க. பாருங்க, இதெல்லாம் நமக்கு படிச்சிருப்போம். அப்போ கவனிக்கலாம், இப்போ நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளை சுற்றி சூழ்ந்திருக்குது. இதற்குரிய மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் விட்டு வந்த பாபிலோனை திரும்ப பார்த்து கொண்டிருப்பது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு ரீசன். பாருங்க, உலகத்தோடு இருக்கும் பாபிலோனுடைய குணலட்சணங்கள் சிம்பிளா சொன்ன போனா பாருங்க, இந்த பெருமைக்குரிய விஷயங்கள், நான் அப்படிங்கிற விஷயம், எனக்கு, நான், என்னுடைய அதனாலதான் சுயத்தை வெறுத்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பாருங்க, இப்போ இந்த ஒரு 3 தவறுகள் அங்க எசேக்கியா ராஜா அங்க பண்ணார். சோ இந்த அசிரியாவோடு போனார், எகிப்தோடு போனார், பாபிலோனோடு போனார். இப்ப நாமும் விட்டு வந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நாமும் பிடிச்சிட்டு இருந்தோம்னா, இப்ப பாருங்க, நம்மை சுற்றியும் இந்த தீமைகள் சூழ்ந்துட்டு இருக்கு. தொடர்ந்து புது சிருஷ்டி நம் தொடர்ந்து ஓடக்கூடாதபடிக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு. அப்படின்னா இதுல இருந்து நாம் எப்படி தப்புவது? பாருங்க, இதை மாத்திரம் பார்த்து நாம் பாடத்தின் நிறைவுக்குள்ள போலாம். பாருங்க, வாசிக்கலாம். ஏசாயா 36:21 பாருங்க, அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமா இருந்தார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மை சுற்றி தீமைகள் சூழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா மௌனமா இருக்கணும். ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணுவோம்? முறுமுறுப்போம், அழுது புலம்புவோம், தேவனுக்கு விரோதமா என்னென்னமோ பேசுவோம். பேசிட்டு கடைசியில தான் நம்ம தேவன்ட்ட மறுபடியும் வந்து சரண்டர் ஆகும். ஆனா பாருங்க, அங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஜனங்கள் எந்த முணுமுணுப்பும் பண்ணாம மௌனமா இருந்தார்கள். இதைத்தான் ஆமோஸ் 5:13 அங்க சொல்றார். தீமையான காலத்துல எப்படி இருக்கணுமா, ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமா இருக்க வேண்டும், அந்த காலம் தீமையான காலம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மௌனமா இருக்கிறதுனா முறுமுறுக்க கூடாது. இதைத்தான் இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க வாழ்க்கை முழுக்க செஞ்சாங்க. அந்த ஹிஸ்டரி முழுக்க முறுமுறுப்பு முறுமுறுப்பு முறுமுறுப்பு. ஆண்டவர் காலம் வரைக்கும், கடைசியா சிதறடிக்கப்பட்டு போற வரைக்கும் அந்த முறுமுறுப்பு தேவனுக்கு வரவும் அதை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சோ முதல் பாயிண்ட், முறுமுறுக்க கூடாது, அமைதியா நம்ம இருக்கணும். அமைதியா இருக்கிறதுனா தேவன்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு தேவன் விடுவிப்பார்னு சொல்லிட்டு பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது ரெண்டாவது, நம்ம என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனைகள் நம்ம சுற்றி வளர்ச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும்? பாருங்க, ஏசாயா 37:1 வாசிக்கலாம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து. பாருங்க, வஸ்திரங்களை கிழிக்கிறார் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம், வஸ்திரத்தை கிழிச்சிட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு அங்க ஓடுறார் அப்படின்னா நம்ம இது நமக்கு புரியும். வஸ்திரம் அப்படின்னா அது பாருங்க, தன்னை தாழ்த்துறார், தேவனுக்கு முன்பாக தன்னை கம்ப்ளீட்டா தாழ்த்துறார், நொறுங்குண்ட ஒரு இருதயம். சோ இதுதான் தேவன் அங்க விரும்புறார். ஒரு பிரச்சனைகள் வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? வஸ்திரத்தை கிழிக்கணும். அப்படின்னா வஸ்திரத்தை கிழிச்சிட்டு தேவனண்டை பிரவேசிப்பது அப்படின்னா பாருங்க, நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக கிழித்து கம்ப்ளீட்டா தேவன்ட்ட சரண்டர் ஆகக்கூடிய விஷயம். இது குறித்து யோயேல் தீர்க்கதரிசி எழுதுறாரு பாருங்க, 2 அதிகாரம் 13 யோயேல் 2:13 வாசிக்கலாம்.
நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். பாருங்க, ஒரு அருமையான வசனம். நீங்க வஸ்திரங்களை அல்ல, நீங்க இருதயங்களை கிழிச்சிருங்க. பல நேரங்கள்ல நம்ம பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதைத்தான் பண்ணுவோம். பிரச்சனைகள்கிட்டயே போய் அங்க நம்மளே சால்வ் பண்றதுக்கு பார்த்துட்டு இருப்போம், அல்லது முறுமுறுப்போம், அழுது புலம்புவோம். தேவனுக்கு விரோதமா தேவன் என்னை தூக்கி விட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம சுய பரிசோதனை செய்யாம தேவனை குற்றம் சாட்டிட்டு புலம்பிட்டு இருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணுமா, ஃபர்ஸ்ட் முறுமுறுக்க கூடாது. அடுத்தது கம்ப்ளீட்டா நம்மை நாம் தாழ்த்தி தேவன்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்மளுடைய இருதயத்தை கிழிச்சு நம்ம கிட்ட என்ன தவறுகள் இருக்கும், நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவன்கிட்ட போகணும். ஏன் அப்படின்னா பாருங்க, இந்த பிரச்சனைகளுக்குரிய காரணங்கள் எல்லாம் பார்த்தோம்னா என்னதான் ரீசன் அப்படின்னா பாருங்க, ஏசாயா 59:1 அங்க கிளியரா சொல்றார். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. தேவன் ஏன் என்னை இந்த பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டு எடுக்க மாட்டேங்கிறார், எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை, நான் ஏன் தொடர்ந்து ஓட முடியாம மாட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிற கேள்விக்கு பாருங்க அடுத்த வசனத்துல ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்க, இந்த எசேக்கியா ராஜா தேவனை மாத்திரம் நம்பிட்டு இருந்தா கட்டாயம் தேவன் அங்க முதலே செவி கொடுத்திருப்பார். ஆனா இவருடைய அக்கிரமங்கள், இவருடைய பாவங்கள் பாருங்க, தேவனை விட்டுட்டு சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்தார். அப்போ இதே மாதிரிதான் இன்னைக்கு நமக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை கட்டாயம் நமக்குள்ள இருக்கு. நம்மளுடைய பாவங்க இதை நம்ம ரியலைஸ் பண்ணணும். என்ன இடத்துல என்ன பிரச்சனை இருக்கு, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நான் எதை செஞ்சுட்டு இருக்கேன், உலகத்தோடு நான் ஒரு பிரச்சனை வந்து நம்மளை சத்தியத்துல ஓட முடியாதபடி நம்மளை முற்றுக மாதிரி சுத்துது அப்படின்னா நல்லா ரியலைஸ் பண்ணிக்கலாம். உலகத்தோடு நான் எங்கேயோ ஒரு விதத்துல நான் ஒட்டி போயிட்டு இருக்கேன், அல்லது பாபிலோனை விட்டு வந்த அந்த குணலட்சங்கள் ஏதோ ஒண்ணு என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நாம் முதல்ல என்ன பண்ணணும், நம்முடைய இருதயத்தை கிழிச்சு நம்மை நாம் ரியலைஸ் பண்ணி நம்மை நாம் தாழ்த்தி அந்த பாவத்தை விட்டு விடும்போது தேவன் நமக்கு கிருபை செய்கிறதா இருக்கு. அதனால தாவீதெல்லாம் பாடுவார் 34 சங்கீதம் 18 வசனத்துல, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தாவீதை குறிச்சு நமக்கு தெரியும், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் எவ்வளவு தவறுகள் பண்ணாலும் டக்குன்னு நொறுங்குன இருதயத்தோடு தேவன்கிட்ட போய் அங்க சரண்டர் ஆவார். இன்னைக்கு நமக்கும் இதே ஒரு பாடம் தான் தேவன் அங்க வச்சிருக்காரு. வஸ்திரத்தை இருதயத்தை கிழிச்சிட்டு நம்மை நாம் தாழ்த்தி தேவனடையில போகணும். சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை பண்ணாம இந்த மாதிரி பிரச்சனைகள் தீமைகள் நம்ம சுற்றி அழுத்தும் போது நம்ம ரியலைஸ் பண்ணிடுவோம் ஏதோ ஒரு பிரச்சனை நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவத்தை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஓ, இந்த ஒரு விஷயம் தான் தேவனுக்கு பிரியமில்லாத நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டா. ரசல் பிரதர்லாம் அங்க 6th வால்யூம்ல எழுதுறார். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த பிரச்சனைய தேவன்கிட்ட சரண்டர் பண்ணி அதை விட்டு நம்ம போறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போமா, வேற ஏதாவது தேவனுக்கு பிரியமான ஒரு பலி செலுத்துற வேலையில நம்ம இறங்கிடுவோமா. அதாவது இது வேற வழியில தேவனை வந்து மாய்மாலம் பண்ற மாதிரி. இங்க பக்கம் நம்மகிட்ட ஒரு பிரச்சனை இருக்கும், நம்ம இதை விட்டுருவோம். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கும், ஒரு குற்ற உணர்ச்சியில் அந்த பாவம் நமக்குள்ள இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போமா, சபை காரியங்கள், கன்வென்ஷன் காரியங்கள், கூடுகைக்கு அந்த மாதிரி காரியங்கள், பலி செலுத்தக்கூடிய விஷயங்கள், பலியின் ஜீவியத்துல நம்ம இறங்கிடுவோம். ஆனா நமக்கு பாருங்க 51 சங்கீதம் 17 வசனத்துல கிளியரா அங்க வசனம் இருக்கு, தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். இந்த நொறுங்குண்ட ஆவி நம்மை நாம் தாழ்த்தாம, நம்மளுடைய தவறை நாம் உணர்ந்து கொண்டு அதை விட்டு விடாம, நொறுங்குண்ட ஆவியை நம்ம விட்டுட்டு என்ன பலி செலுத்தினாலும் தேவனுடைய பார்வையில அது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பிரச்சனை வரும்போது நம்ம பலியெல்லாம் ரெண்டாவது தான், ஃபர்ஸ்ட் நொறுங்குண்ட ஆவியில தேவன்கிட்ட நம்ம சரண்டர் ஆகணும். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், 3 விதமான விஷயங்கள். இப்ப நம்ம நம்மை சுற்றி ஒரு தீமைகள் முற்றுகை நம்முடைய பாவங்களை நிமித்தம் வரும்போது நம்ம இதுல இருந்து எப்படி நாம் தப்பித்துக் கொள்வது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்த முறுமுறுப்பும் சென்ற வேண்டாம். தேவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை நமக்கு அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது 2வது, முறுமுறுக்காம நம்ம கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய இருதயத்தை கிழிச்சு நம்ம நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவன் சரண்டர் ஆகணும். அடுத்தது 3வது விஷயம் என்ன அப்படின்னா, பாட்டு பாடணும். அங்க எப்படி அந்த ஸ்திரீகள் பாட்டு பாடுறது என்னங்க, உச்சகட்ட விசுவாசத்தோடு அங்க பாட்டு பாடினாங்க இல்லைங்களா, அதே மாதிரி பாருங்க அந்த ஸ்திரீகள் பாருங்க, அவ்வளவு பெரிய படை வீரர்கள், போர் வீரர்கள் எல்லாம் அங்க மேல நிற்கும் போது அவங்க எல்லாம் பயந்து நடுங்கும் போது இந்த ஸ்திரீகளுக்கு பாருங்க அந்த விசுவாசம்,
தேவனுடைய வார்த்தைகள் மீது, தேவனுடைய வசனங்கள், தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன அந்த வார்த்தைகள் மூலமாக கிடைச்ச அந்த ஒரு விசுவாசத்துல தேவனை துதித்து அங்க பாடுறாங்க. இவங்க பாடினதும் இல்லாம சுத்தி இருக்கிற படை வீரர்களை அங்க பலப்படுத்துறாங்க. இதேதான் இப்ப நமக்கும் ஒரு விசுவாசத்தோடு நாம் பாட்டு பாடக்கூடிய விஷயம். வெளிப்படுத்தும் விசேஷம் 14:3 நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அங்க மகிமையடைந்த சபை அந்த புதுப்பாட்டை பாடும். இப்ப சபை பூமியில வாழக்கூடிய காலத்துல இந்த பாட்டை கற்றுக்கொண்டு இருக்கிறது. பாட்டுன்னு நமக்கு தேவனுடைய திட்டத்தை இந்த 10 நரம்பு வீணையில விசுவாசத்தோடு பாடக்கூடிய விஷயம். அதாவது விசுவாசத்தோடு கிரியை செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம். சோ 3வது உச்சகட்ட விசுவாசத்தோடு பாருங்க, 3 விஷயம் நம்ம பார்த்தோம். இதுல இருந்து நம்ம எப்படி தப்புவிக்கிறது, எந்த முறுமுறுப்பு பண்ணக்கூடாது, நம்ம இருதயத்தை கிழிக்கணும். அடுத்தது 3வதா தேவன் மீது உச்சகட்ட தேவன்கிட்ட சொல்லிட்டோம், இனி தேவன் பார்த்துக்குவாருங்கிற ஒரு உச்சகட்ட விசுவாசத்தோடு அங்க நம்ம இருக்கும்போது எவ்வளவு பெரிய தீமையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவமாக அங்க இருந்தாலும் கட்டாயம் தேவன் அதிலிருந்து இங்க நம்மை விடுவிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கலாம். அவங்க பாருங்க, லட்சக்கணக்கான படைகள் அங்க சூழ்ந்திருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. அதே நேரத்துல இந்த ஸ்திரீகள் மாத்திரம் விசுவாசத்தோடு பாடினாங்க. இன்னைக்கு நமக்கும் அதேதான். பலவிதமான முற்றுகைகள் நம்மை சூழ்ந்திருக்குது. தேவன் நமக்கு ஆறுதலாக சொல்லக்கூடிய விஷயம், நம்ம அடிக்கடி படிக்கக்கூடிய ஒரு வசனம், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அதை நாம பாருங்க, தேவன் முறுமுறுக்காம இருதயத்தை கிழித்து அதை ஒப்பு கொடுத்து தேவன் அதை விட்டு விடும்போது தேவன் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க அவர் பிரியமுள்ளவராய் அங்க இருக்கிறார். ஆனா விசுவாசிக்க முடியுதா? பல நேரங்கள்ல பிரச்சனைகள் வரும்போது நம்ம சத்தியமெல்லாம் நம்ம பார்த்துறோம். ஆனா பிரச்சனைகளுக்குள்ள போய் மாட்டும் போது விசுவாசம் அப்படிங்கிறது மாத்திரம் நமக்கு வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? அது வராததுனாலதான் நம்ம போய் உலக பிரகாரமா சால்வ் பண்ண போறது, பல விதமான தவறான குணலட்சணங்கள்ல மாட்டிக்கிறது. அப்போ பாருங்க, அந்த ஸ்திரீகளுக்கு எப்படி அங்க விசுவாசம் வந்துச்சு பாருங்க. 46ஆம் சங்கீத 4ஆம் வசனத்துல அவங்க பாடினாங்க இல்லைங்களா? ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அப்ப எப்படிதான் விசுவாசம் வளரும்? நதி மூலமா தான் வளரும். அப்ப நதினா நமக்கு தெரியும் பாருங்க, சத்தியம், ஜீவ தண்ணீர் வசனங்கள் நமக்கு தெரியும். அப்போ சத்தியத்தை பருக பருகத்தான் விசுவாசம். இதைத்தானே நம்ம வசனங்கள்ல வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வியினாலே வரும். சத்தியத்தை கேட்க கேட்கதான் அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள தொடர்ந்து அது வளர்ந்து கொண்டே வரும். அப்ப சத்தியத்தையே கேட்காம இருந்தோம்னா நமக்கு அந்த விசுவாசம் வளராது. அதனாலதான் பாருங்க, ஏசாயா 66:12 ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவர்களிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தள்ளாடப்படுவீர்கள். பாருங்க, முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் அப்படின்னா கவனிக்கலாம். நாம் தொடர்ந்து சத்தியத்தை பருக பருக நமக்குள்ள விசுவாசம் வரும். இந்த விசுவாசத்தோடு நம்ம தேவனிடத்துல நம்ம ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மை சுற்றி இருக்கிற அந்த ஒரு முற்றுகை, மிகப்பெரிய தீமைகள், பாவங்கள், இது எல்லாத்தையுமே தேவன் அதை விடுவித்து பாருங்க, அடுத்தது சமாதானத்தை ஒரு நதி மாதிரி நமக்குள்ள அங்க கொடுக்கிறாராம். கடைசியா என்ன நடக்கும்? அங்க எப்படி தேவன் அதிகாலையில் அங்க விடுவிச்சாரோ அதே மாதிரி இப்ப நம்மளுடைய பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் தேவன் அங்க தீர்த்து வைப்பார். இன்னைக்கு சில சகோதரர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குள்ள எல்லாம் மாட்டிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வரும், அப்படின்னு இந்த பிரச்சனையிலிருந்து நான் மீண்டே வர முடியலையே, இதுல இருந்து தேவன் எப்படி என்னை விடுவிப்பாரா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அங்க வரும். இதுக்கு நமக்கு எப்படி இதை நம்ம ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது அங்க ஒரு அடையாளம் கொடுத்தார். என்ன அடையாளம் பாருங்க, ஏசாயா 37:30 உனக்கு அடையாளமா இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள், 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். அப்படின்னா சிம்பிளா புரிஞ்சுக்கலாம், அங்க அவங்களுக்கு ஃபுட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கு அதே விஷயம்தான். இன்னைக்கு நாம் பலவிதமான தீமைகள், பிரச்சனைகள், பாவங்களை சூழ்ந்திருந்தாலும் இதுல நாம மாட்டிக்குவோமா அல்லது இதுல தேவன் விடுவிச்சிருவாரா, எப்படி விடுவிப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துச்சுன்னா அதற்கு பதிலா தேவன் நமக்கு கொடுக்குற அடையாளம் என்ன அப்படின்னா பாருங்க, இன்னும் உங்களுக்கு ஃபுட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத அங்க கொடுத்தார். அதேதான் இன்னைக்கு நமக்கும் ஆவிக்குரிய ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது சத்தியம் தொடர்ந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போலாம். அதனாலதான்
நமக்கு இந்த சத்தியம் மாத்திரம், அவருடைய அந்த ஆகாரம் மாத்திரம் நமக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கட்டாயம் விடுவிப்பார். பாருங்க, தேவன் அங்க அதிகாலையில ஒரே செகண்ட்ல அந்த 1,85,000 பேர் அங்க விழுந்து போனாங்க. அதே மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வேணாலும் நமக்குள்ள இருக்கலாம். ஆனா என்ன நடந்தாலும் தொடர்ந்து சத்தியத்தை நாம் பருகி கொண்டு அந்த ஒரு ஃபுட்டு மாத்திரம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து தேவன் நம்மை விடுவித்து வெளியே கொண்டு வருவார். சோ புது சிருஷ்டியாக தொடர்ந்து நம்முடைய ஓட்டத்தை ஓடலாம். அதனாலதான் எபிரேயர் 10:25 அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் தொடர்ந்து ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். இன்றைக்கு வரைக்கும் நமக்கு இந்த சத்தியங்கள் தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கா? தேவன் இதைத்தான் நமக்கு ஒரு அடையாளமா கொடுக்கிறார். கவலைப்படாம நாம தொடர்ந்து தேவனுடைய விஷயங்கள்ல ஓடலாம். ஆனா நம்ம செய்ய வேண்டியது முறுமுறுக்க கூடாது. முறுமுண்ட இருதயத்தோடு போய் தேவன்கிட்ட சரண்டர் ஆகணும். விசுவாசத்தோடு அங்க இருந்து அந்த விஷயங்களை நம்ம விட்டு விடும்போது பாருங்க, இப்ப டோட்டலா இந்த பாடத்தை பார்த்தா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லாமே பார்த்தோம்னா நம்ம ஏசாயா 37:26 வாசிச்சோம் இல்லைங்களா? பாருங்க, இப்பொழுதும் பாருங்க, அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகளாக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன் அப்படின்னு சொல்லி தேவனே சொல்றார். அப்போ இது எல்லாமே பார்த்தோம்னா தேவனுடைய திட்டமா தான் அங்க இருக்கு. இது ஏன் தேவனுடைய திட்டமா இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம பேசிக்லயே ஒரு பாடம் பார்த்திருப்போம், அந்த தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார். பாருங்க, இதெல்லாமே அங்க யோபு கிட்ட இருந்த அந்த தவறான விஷயங்களை வெளியே எடுக்கணும். அதற்காக அங்க ஒரு தீமை அனுமதிக்கப்பட்டது. இங்கேயும் அதே மாதிரியான விஷயம்தான். எசேக்கியா தேவனை ஆரம்பத்துல நல்லா நம்பிட்டு இருந்தார். ஆனால் கூடவே சில தவறான விஷயங்களும் அவ்விசுவாசமும் இருந்தது. அசீரிய ராஜா, எகிப்து, பாபிலோன் இவர்களோடும் அங்க நம்பிக்கை கொண்டிருந்தார். சோ அதனாலதான் இந்த ஒரு தேவனுடைய திட்டம், அங்க சோதனைகள் அங்க அனுமதிக்கப்படுது. ஆனா இவர் அங்க தவறி போறார். இப்போ பாருங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இதே ஒரு விஷயம்தான். இப்ப நமக்கு பிரச்சனைகள் சூழ்ந்து நம்மளை சுற்றி வளர்ச்சி இருக்குது அப்படின்னா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு குணங்கள் நமக்குள்ள இருக்கு. அதை வெளியெடுக்கிறதுக்காக தான் தேவன் இந்த விஷயத்தை அனுமதிக்கிறார். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அதை ரியலைஸ் பண்ணணும். அப்போ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம அந்த குணத்தை வெளியே எடுத்துட்டோம்னா அந்த சோதனையில இருந்து தப்பிச்சிடலாம். பாருங்க, எசேக்கியா வஸ்திரத்தை கிழிச்சிட்டு போய் சரண்டர் ஆனார், தேவன் விடுவிச்சார். அதுக்கப்புறம் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமா அங்க வாழ்ந்தார். ஆனா இப்ப நமக்கு அதேதான். ஒருவேளை நாம அந்த அந்த தேவனுக்கு பிரியமில்லாத குணத்தை நாம எடுக்கல அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நமக்கு தொடரும். அதுதான் இந்த பாடம் நமக்கு சொல்லுது. இப்ப இந்த பிரச்சனையை எடுக்கிறதுக்காக தான் இந்த மிகப்பெரிய ஒரு முற்றுகை அனுமதிக்கப்பட்டிருக்கு. இப்ப நமக்கும் ஒரு மிகப்பெரிய முற்றுகை, ஒருவேளை நமக்கு பலவிதமான சோதனைகளை நம்ம மாட்டிட்டு இருந்தோம்னா நல்லா புரிஞ்சுக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத குணங்கள் ஏதோ இருக்கு. ஒண்ணு எகிப்தோட இருப்போம், அல்லது பாபிலோனோட இருப்போம், அல்லது பிரச்சனைகளிடையே இருப்போம் தேவனை நம்பாம. இதை நம்ம ரியலைஸ் பண்ணி இதை நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு இந்த பாட சொன்னபடி நம்ம வஸ்திரத்தை கிழிச்சு தேவன் முன்னாடி நம்ம சரண்டர் ஆகணும். பாருங்க, கடைசியா ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5:3-4 வாசிக்கலாம். பாருங்க, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். சோ அதுதான் பாருங்க, இந்த ஒரு 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 சாம்பிள் வசனம். அதாவது இப்ப நமக்கு வரக்கூடிய இந்த உபத்திரவங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பொறுமையை உண்டாக்குது அப்படின்னா, அப்புறம் ஒரு பெரிய பொறுமை இல்லாத ஒரு நிலைமையில நாம இருக்கோம் அப்படின்னா தேவன் அதற்கு ஒரு சில உபத்திரவங்களை அனுமதிப்பார். ஒரு உதாரணத்துக்கு அதேதான். இப்ப நமக்கு பிரியமில்லாத குணங்கள் நம்ம இருந்தா சில உபத்திரவங்கள்ல நம்ம மாட்டுவோம். அப்படி நம்ம ஒருவேளை இந்த தீமைகள் நம்மை சுற்றி இருக்கு அப்படின்னா நம்மை நாமே நாம் நிதானித்து பார்க்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த குணம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணோம்னா இந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்து தொடர்ந்து புது சிருஷ்டியாக தேவனை நோக்கி நாம் சென்று சேர தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கேட்ட சத்தியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக.